ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சீன எல்லை விவகாரம் குறித்து ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசி வரும் நிலையில் இதன் காரணமாக மக்களவையில் கடும் அமளி ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். देशभक्ति की और बात बताएं सर, मुझे बोलने ठीक है सर. ये जो किताब है ये नरवणे जी की किताब है. चलेगा या मुंसफ इधर चलेगा. I am quoting. इस विषय पर जनरल का पुस्तक पढ़ने नहीं दे रहे सर. इस विषय पर रूलिंग हो चुकी है. माननीय सदस्य आप आगे बढ़ें. इस विषय पर இந்திய எல்லைக்குள் சீன ராணுவம் நுழைந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். முன்னாள் தளபதி நரவானே புத்தகத்தை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். ராகுலின் குற்றச்சாட்டிற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுப்பு தெரிவித்த நிலையில் ராகுல் மேற்கோள் காட்டும் புத்தகத்தை பார்க்க விரும்புவதாகவும் தெரிவித்தார். அதுவரை அவரை பேச அனுமதிக்க கூடாது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். தேசத்தின் பாதுகாப்பு குறித்து ராகுல் காந்தி அவர்கள் பேச நினைக்கிறார், அவரை பேச அனுமதிக்க வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சியின் அகிலேஷ் யாதவ் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இதனால் ஒரு பரபரப்பான சூழல் அங்கு நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.